யார் வருங்காலத்தை சுதந்திரித்திருக்கிறது? வியாபாரிகள்கிட்ட நீங்க கேட்டீர்களானால் ஃபியூச்சர் யார் ரூல் பண்றது என்று, ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது என்று கேட்டீர்களானால் வியாபாரிகள் சொல்ற பதில் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. கர்த்தர் தொழிலை பத்தி தப்பு என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. கர்த்தர் லாபத்து குறித்தும் தப்பு என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. கர்த்தர் உழைப்பு குறித்து தப்பு என்று சொல்லவில்லை. உழைப்பு கர்த்தர் திட்டத்தை பத்தி பேசுறதும் தப்பு என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஃபியூச்சர் யார் ஓன் பண்ணிருக்கிறது, யார் சம்பாதித்திருக்கிறது? நீ போடுற திட்டம் ஆண்டவருக்கு விருப்பமா இருந்தால், சித்தம் தெலோ என்பதான வார்த்தைக்கு அவர் அதை ப்ரிஃபர் பண்ணினால், அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால், அது அவருக்கு பிரியமா இருந்தால், அதை அவர் அங்கீகரித்தால், எது நீ போடுற திட்டம், அப்போதான் அது வாய்க்கப்படும். அப்போ ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது என்பதான கேள்விக்கு வசனம் 15 யாக்கோபு யாரை விரல் காட்டுறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஃபியூச்சர் ஆண்டு கொள்வது. அப்போ உங்களுக்கு எனக்கு ஃபியூச்சர் கொடுக்குறது யாரு? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 5ஆம் அதிகாரம் வசனம் 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் அடிக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. Today the sermon would be terrified. Who own the future? Who own tomorrow? Who own the future so that we may rely upon in order to make plans? யார் வருங்காலத்தை சுதந்திரித்திருக்கிறது? யார் நாளை ஆண்டு கொள்வது? வருங்காலத்தை யார் ஆண்டு கொள்வது? ஃபியூச்சர் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த வருங்காலமும் இன்னாருக்கு அல்லது இதுக்கு சொந்தம் என்று நாம் யாருக்கு சொல்லலாம்? நாம் ஒரு இப்பிரபஞ்சத்தின் மதத்திற்கு பக்தியுள்ள ஒரு மனிதனை கேட்போமே, ஆனால் வருங்காலம் யாருக்கு சொந்தம் என்று நீங்கள் கேட்டால் அந்த நபர் சூரியனுக்கு சொந்தம் என்று சொல்ல வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் சூரியனிட்டு தான் ஒளி வருகிறது. அந்த ஒளியிலிருந்து தான் ஒட்டுமொத்த ஜீவராசியும் உற்பத்தி ஆகிறது. ஆகையால் சூரியன் இல்லாவிட்டால் வருங்காலம் இல்லை என்று இப்பிரபஞ்சத்தின் பக்தியுள்ள ஆட்கள் அவர்கள் ஒளி கொடுக்கிற சூரியனை வருங்காலத்திற்கு அதிபதி சூரியன் தான், வருங்காலத்தை ஆண்டு கொள்வது சூரியன் தான் என்று சொல்லலாம். தட் இஸ் வேர்ல்ட்லி ரிலிஜியஸ் பர்சன். ஒருவேளை அசெட்டிக் சன்னியாசியை கேட்டீர்கள், ஆனால் வருங்காலம் யாருக்கு சொந்தம் என்று சன்னியாசி நீங்கள் கேட்டால் அவர் சொல்ற வார்த்தை வருங்காலம் ஒன்று இல்லவே இல்லை. நாம் நம்மை வெறுத்து எல்லாத்தையும் மறுதலித்து நாம் இப்பிரபஞ்சத்தை தாண்டி நம்முடைய மனசாட்சியிலே ஞானோதயம் ஆகத்தக்கதாக அதை நாட வேண்டுமே தவிர வருங்காலம் ஒன்று இல்லவே இல்லை என்று நாளை குறித்துள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் அசெட்டிக் சன்னியாசிகள் சொல்லுவார்கள். ஏத்திஸ்ட் என்ன சொல்லுவான்?
நாத்திகன் என்ன சொல்லுவார்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என்ன சொல்லுவான்? ஏத்திஸ்ட் ஆர் கம்யூனிஸ்ட். இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்குது, வருங்காலம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் அவர்கள் சொல்ற வார்த்தை, வருங்காலம் மனுஷக்கிட்ட தான் இருக்கிறது. மனுஷன் இல்லாவிட்டால் வருங்காலம் இல்லை, ஃபியூச்சர் இல்லை. அப்படி வருங்காலத்தை ஆண்டு கொள்வது, வருங்காலத்தை நடத்துவது மனுஷன் தான் என்று நாத்திகனும் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் மனிதர்களை முன்னிட்டு சொல்லுவார்கள். நாலாவது கேட்டகரி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பிசினஸ்மேன், மேக்னெட், கேபிட்டலிஸ்ட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வியாபாரிகள். அவங்க கிட்ட ஃபியூச்சர் யார் ஆண்டு கொள்வது, ஃபியூச்சர் யார் கையில் இருக்குதுன்னு கேட்ட அவங்க சொல்ற பதில் என்ன? வியாபாரிகள்கிட்ட நீங்க கேட்டீர்களானால் ஃபியூச்சர் யார் ரூல் பண்றது என்று, ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது என்று கேட்டீங்களானால் வியாபாரிகள் சொல்ற பதில் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். சம்பாத்தியம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ப்ராஃபிட் என்பதான வார்த்தை வருகிறது. கெர்டாஸ், ப்ராஃபிட் என்ற வார்த்தை வருமானத்துக்கு அடுத்த லாபம், லாபத்தை பார்க்கலாம் என்கிறவர்களே, வியாபாரி கிட்ட ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது, ஃபியூச்சர் யார் ஆண்டு கொள்வாங்கன்ற கேள்வி கேட்டீர்களானால் அது இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும், கேபிட்டலிஸ்டா இருக்கட்டும், மேக்னெட்டா இருக்கட்டும், அல்லது பிசினஸ் மேனா இருக்கட்டும், அவர்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் அவர்கள் சொல்ற வார்த்தை ஃபியூச்சர் relies upon money or profit. For atheist and capitalist, man owns the future. For industrialist and businessman, profit owns the future. But for Christian, our master owns the future. இதுதான் இன்றைக்கு சத்தியத்திற்குள்ள கொண்டு போக விரும்புகிறேன். வியாபாரிகளுக்கு லாபம், பணம் தான் வருங்காலமே. பணம் இல்லாவிட்டால் உனக்கு வருங்காலம் இல்லை, ஃபியூச்சர் இல்லை. அதெல்லாமே நீங்க உலகத்தின் நடைமுறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆமான் தான் சொல்வீர்கள். பணம் இல்லாவிட்டால் நாளைக்கின்ற ஒரு நாள் உங்களுக்கு போகுமா? நாளைக்கின்ற நாளை நீங்க கடந்து போவீர்களா பணம் இல்லாவிட்டால்? அதனால இன்னைக்கு நீங்க பண்ற வேலையை வச்சு தான், லாபத்தை வச்சு தான் நாளைக்கின்ற நாளை நீங்க கணக்கு போட முடியும். அடுத்த வருஷத்தை நீங்க கணக்கு போட முடியும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு, இப்ப இருக்கிறத வச்சு, அல்லது நாளைக்கு நீங்க செய்ய போறதை வச்சு, நீங்க லாபத்தை வச்சு தான் உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் திட்டம் போட முடியும். அப்படி வருங்காலம் எதை சார்ந்திருக்கிறது என்பதான கேள்விக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்ற வார்த்தை ப்ராஃபிட், லாபம். பட் கர்த்தர் சொல்ற வார்த்தை அந்த ஒரு பதிலுக்கு வசனம் 16:4-16. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். As it is you boast in your arrogance, all such boasting is evil. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. நீங்க சொல்ற இந்த வார்த்தை வீண் பெருமை உள்ள வார்த்தை. Why? Future isn't dominated by profit. நீ சொல்ற லாபம் தான் வருங்காலத்தை ஆண்டு கொள்வது என்று சொல்ற அந்த பேச்சு பொய். நீ இன்னைக்கு பண்ற ஒர்க், நீ பண்ற இந்த உழைப்புல உனக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சுதான் உன்னுடைய வருங்காலம் இருக்கு என்று நீ சொல்லுவது ரொம்ப பெரிய பொய். உங்கள் வீம்புகளில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அது பொய் மாத்திரமல்ல, அது பொல்லாங்கா இருக்கிறது என்று 16 சொல்லப்படுகிறது. ஏன் இது பொல்லாங்கா இருக்கிறது இந்த வார்த்தை? இது தப்பா? இது நாளைக்கு நீங்களும் நானும் வாழணும்னாக்கா இன்னைக்கு பண்ண வேலையிலேருந்து வந்த லாபத்தை வச்சு தான் கணக்கு போட முடியும். நாளைக்கு முன்னால சாப்பிட்றோமா இல்லையான்றதெல்லாம். அடுத்த மாதத்திற்கு நீங்க இந்த மாதம் ஒழிச்சா தானே இந்த மாதத்துடைய பில்ஸும் அடுத்த மாதத்துடைய தேவையும் சந்திக்கப்படும். அப்போ ஃபியூச்சர் எதுல அடங்கி இருக்கிறது? ப்ராஃபிட். அப்பரண்ட்லி. ஆனா கர்த்தர் வசனம் 14 பாத்தீங்கன்னா அது பொல்லாங்கன்றார். நீ அப்படி சொல்லுவது ரொம்ப பெரிய ஈவில், பொனேராஸ், ஹர்ட்ஃபுல், ரொம்ப பெரிய ஆபத்து அதுன்றாரு. வாய். கர்த்தர் தொழிலை பத்தி தப்பு என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. கர்த்தர் லாபத்து குறித்தும் தப்பு என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. கர்த்தர் உழைப்பு குறித்து தப்பு என்று சொல்லவில்லை. உழைப்பு கர்த்த திட்டத்தை பத்தி பேசுறதும் தப்பு என்று கர்த்தர் சொல்லவில்லை. போன வாரத்தை தியானித்து முடித்த காரியம், இந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கீம்,
இவர்கள் வியாபாரத்து குறித்து போட்ட அந்த திட்டத்திலே கர்த்தரை ஓரமா ஒதுக்கினார்கள். கர்த்தருடைய பிசினஸ் உள்ள வரக்கூடாது. என் பிசினஸ்ல, என்னுடைய வியாபாரத்துல கர்த்தருடைய வியாபாரம் வரவே கூடாது. என் பிசினஸ்ல கர்த்தருடைய பிசினஸ் வந்தா என் பிசினஸ் ஃபுல்லா லாப்ஸ் ஆகும். அதனால என்னுடைய வியாபாரத்துல கர்த்தருடைய வியாபாரம் உள்ள நுழையவே கூடாது என்று கர்த்தரையும் கர்த்தருக்கு அடுத்த பிசினஸையும் ஓரமா ஒதுக்கி வைத்து இவர்கள் போடுற திட்டத்தை பத்தி தான் வேத வாக்கியம் சொல்ற வார்த்தை பொனேராஸ், ஈவில். கர்த்தர் இல்லாத பிசினஸ் எப்படி இருக்குன்றது போன வார்த்தை உங்களுக்கு சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? கர்த்தர் மாத்திரம் ஓரமா வைத்து நீங்கள் வியாபாரத்தை செய்வதற்கு எத்தனம் கொண்டால் அந்த வியாபாரத்துல கர்த்தர் இல்லை, அந்த வியாபாரத்துல விசுவாசம் இல்லை, அந்த வியாபாரத்துல தெய்வ பயம் இல்லை, அந்த வியாபாரத்துல கர்த்தருடைய ஞானமும் இல்லை. அப்ப என்னத்தான் இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? அன்எதிக்கல், கரப்ஷன், இல்லீகல், theft, robbery, deception, duplication, conflicts, counterfeits. புரியுதா? கர்த்தர் மாத்தது இல்லைனாக்கா ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யற அந்த ஆளு 100 ரூபாய்க்கு தகுதியான ஒரு பொருளை கொடுக்க மாட்டார். அவரு கர்த்தரோட பயம் இல்லாதவன். இது 10 ரூபாய் கூட தரமில்லாத ஒரு பொருள், 10 ரூபாய் கூட தரம் இல்லாத ஒரு பொருளை 100 ரூபாய் கொடுத்த தைரியமா விற்கிறானாக்கா தேவன் இல்ல அந்த பிசினஸ்ல. theft, திருட்டுத்தனம், டிசெப்ஷன், ஏமாற்றம், வஞ்சனை. அது தேவனை ஓரமா ஒதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிறவர்களே கேளுங்கள், நீங்கள் உங்கள் பெருமையிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள். இந்த வீண் பெருமை உங்களுக்கு வேண்டாம் அன்பானவர்களே என்று ரொம்ப தெளிவா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன? வசனம் 13 வாசிக்கிறேன். 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய், அந்த வெர்பு கொஞ்சம் புடிச்சுக்கணும் நீங்க, இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை, அப்பா நீ போறதும் அங்கிருந்து வேலை செய்யறதும் சம்பாதித்த பார்க்கிறதும் ஒட்டுமொத்த வேலை உனக்கு செய்யணும்னாக்கா உன்னுடைய சரீரம் உன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். Let your body sustain your soul, your spirit, your life. உன்னுடைய சரீரம் உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள சாமர்த்தியம் இல்லாவிட்டால் நீ போடுற திட்டம் உனக்கு பிரயோஜனம் அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்றதுனால செய்ய முடியாது. ஏனென்றால் வசனம் 14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஏனக்கா நாளைக்குன்ற நாளை ஓன் பண்ணிந்து சம்பாதித்தது உன்னுடைய ப்ராஃபிட் அல்ல, ஃபியூச்சர் ப்ராஃபிட் அல்ல சொந்தமானது, ஃபியூச்சர் லாபத்திற்கல்ல சொந்தமானது. நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாது, உன் ப்ராஃபிட்டுக்கும் தெரியாது. அது மாத்திரமல்ல, வசனம் 14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. 1 வருஷத்துக்கு நீ திட்டம் போட்டிருக்கிற, ஆனா உன் ஜீவன் புகை போல இருக்குது. வெயில் வெப்பம் வருவதற்கு முந்தி புகை தெரியும், வெயில் வந்த உடனே புகை மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தோன்றாமல் போகிற ஆளா இருக்கிற, அதாவது உன்னுடைய ஜீவனை உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள உனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள உனக்கு சாமர்த்தியம் இல்லை. ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கிற, ஃபியூச்சர் எதுல இருக்குனாக்கா ப்ராஃபிட்ல இருக்குதுன்னு இருக்கிற. நீ பேசுறது உன்னால செய்ய முடியாது, நீ பேசுறத உனக்கு தெரியாது, ஆனா நீ பேசுற பேச்சுல பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய். தட் இஸ் பொனேராஸ். அது ரொம்ப கெட்டது, அது ஆபத்தானது. கர்த்தரை விட்டு வியாபாரம் செய்கிறகிட்ட போயிட்டு யாருன்னா மாட்டிக்கினாங்கனாக்கா அது தான் செய்கிறது தனக்கு மாத்திரமில்ல ஆபத்து உள்ளது. யாரெல்லாம் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லோருக்கும் அது ஆபத்து தான். இவ்வளோ காரியங்களை உங்களுக்கு போன வாரத்திலே நான் சொல்லி முடிச்சது தான். இன்றைக்கு வசனம் 15, 16 சொல்லி முடிச்சுட்டு 5ஆம் அதிகார வசனம் 1-6 வரைக்கும் யாக்கோபு யாரை பற்றி பேசுகிறாரு, எனக்கு அந்த ஒரு தகவல் அங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கலாம், புரியவே புரியாது. அதுதான் கர்த்தர் உதவியிலே இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரைட், இப்பொழுது 15 ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால்
ஃபியூச்சர் யார் ஓன் பண்ணியிருக்கிறது? யார் சம்பாதித்திருக்கிறது? நீ போடுற திட்டம் ஆண்டவருக்கு விருப்பமா இருந்தால், சித்தம் தெலோ என்பதான வார்த்தைக்கு அவர் அதை ப்ரிஃபர் பண்ணினால், அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால், அது அவருக்கு பிரியமா இருந்தால், அதை அவர் அங்கீகரித்தால், எது நீ போடுற திட்டம், அப்போதான் அது வாய்க்கப்படும். அப்போ ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது என்பதான கேள்விக்கு வசனம் 15 யாக்கோபு யாரை விரல் காட்டுறாரு? லார்ட், our Lord who lords the future. நம்முடைய கர்த்தர் வருங்காலத்தை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். லாபம் அல்ல, சூரியனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. neither man nor money can rule or dominate future, but our master Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஃபியூச்சர் ஆண்டு கொள்வது. அப்போ உங்களுக்கு எனக்கு ஃபியூச்சர் கொடுக்குறது யாரு? உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் நான் அமுச்சு கொடுக்குறேன் யாருன்னா சொன்னா, நீ அமுக்கவே அமுக்காது, அமுச்சு போயிடும். அது உன்னால் அமைய முடியாது. எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது என் ஃபியூச்சர் ஆண்டு கொள்ற என்னுடைய அதிபதியாக இயேசுநாதர். புரியுதா? பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆசை அவங்க பசங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஏற்படுத்தி. ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்குதா ஃபியூச்சர்? இன்னும் நான் ஃபியூச்சர் எந்த ஃபியூச்சரை பற்றி பேசுகிற? யார் ஃபியூச்சர் ஏற்படுத்தி தருது? உங்கள் வீம்புகளில் நீங்கள் மேன்மை பாராட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் உனக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க சில பேர். நீ அமைச்சு போற ஆள் தான். ஃபியூச்சர் அமைச்சு தர்றது எந்த மனுஷனும் கிடையாது. ஃபியூச்சரை நமக்கு அமைத்து கொடுப்பது மகிமையின் கர்த்தர். அந்த பாதையில தான் நீங்கள் நானும் போனோம். ஆகிய தான் தேவன் சித்தம் இருந்தால் உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. தேவனுக்கு விருப்பம் இருந்தால் பிள்ளைகளுக்கு உணவும் ஆகாரத்தும் கொடுங்க. தேவன் விரும்பினால் உங்க பிள்ளைகளை கொண்டு போங்க. அவர் தான் ஃபியூச்சரை கொடுக்கறது. ஹல்லேலூயா. இது யோசிச்சாலே உங்களுக்கு பாரம்லாம் கம்மியாடாப்பா. நான் தான் ஏதோ ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சேன். கர்த்தர் பார்த்துக்கிறாரா? பார்த்துக்கிறாரு. அப்ப நான் அவர் சொல்றதை கேட்டு செய். நமக்கு வாழ்க்கையை அமைத்து தருவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர். ஹல்லேலூயா. நான் செத்துட்டா இன்னொரு வாழ்க்கை தராரு. யாருக்கு? மரித்தாலும் நம்மளை உயிரோட எலும்ப செய்து நித்திய வாழ்வு கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அழிஞ்சு போற இந்த பூமியிலே அவர் நம்மளை வாழ வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அவருக்கு கிடையாது. ஆல்ரைட். வசனம் 15 வார்த்தை. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், அதான் பாயிண்ட். கர்த்தர் சித்தமா இருந்தா நம்ம என்னவா இருக்கலாம்? அவர் சித்தம் இல்லைனாக்கா செத்து போனோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாம் உயிரோடு இருப்போம். எப்போ? நீ சொல்ற நாளைக்கு, அடுத்த வருஷம் விடு. நாளைக்குன்னு சொன்ன தெரியுமா? அந்த நாளைக்குன்ற நாள்ல அவர் விரும்பினால், இவன் நாளைக்கு கூட வாழ்ட்டோன்னு அவர் விரும்பினால், அவர் ப்ரிஃபர் பண்ணினால், அவர் நிர்ணயித்தால், அவர் யோசித்தால், அவர் ஞாபகப்படுத்தி கொண்டால், அவர் ஆசைப்பட்டால், அவர் தயவு காட்டினால், நாளைக்குன்ற நாள்ல நீங்கள் நானும் சுவாசிக்கணும், உயிரோட இருப்போம். அவர் சித்தம் போடல, நாம செத்தோம். அவர் God of the Bible, one who sustains the universe. உலகத்தை தாங்குகிறவர் நம்முடைய கர்த்தர். உன்னை என்னைய மாத்திரம் இல்லைங்க, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் ஒட்டுமொத்த கிரகங்களையும் தாங்குகிறவர், எல்லாத்தையும் சுத்த செய்கிறவர், இரவும் பகல் நமக்கு ஏற்படுத்துகிறவர், வெயில் மழையும் அனுப்புகிறவர். நீ ஒண்ணுமே பண்றது கிடையாது. போடுற திட்டம் பார்த்தா இவர் ஏதோ ஒரு வருஷம் ஃபுல் இவர் போடுற திட்டத்தெல்லாம் அப்படியே நிலவரப்படுத்துறது போல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுங்கிறது. இது நான் எங்கன்றாரு கர்த்தர். உனக்கு நாளைக்கு சோறு கொடுக்குறத நான் தான், உனக்கு நாளைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உனக்கு எழுப்புறத நான் தான். இப்ப நீ கண்ணு மூடினாக்கா நான் அப்படியே மூடிடுவேன். நான் கண்ணு உணவு திறக்க கூட முடியாது. நாளைக்கு பேச்செல்லாம் பார்த்தா ஐயோ நீங்கள் நானும் பார்த்த எல்லா மகான்கள் காணும். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்லணும்? ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லணும். யார்கிட்ட இருக்குது ஃபியூச்சர்? அதை சொல்லு. நீங்கள் நானும் சொல்ல வேண்டியது என்னுடைய வருங்காலம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இப்படியே போனோம் லைஃப் என்ன ஆகுறது? என்ன ஆகும் சொல்லு. போன்மே ஃபர்ஸ்ட் லைஃப். எந்த மனுஷன் நம்முடைய வருங்காலத்தை பத்தி பேசினாலும் ஏத்துக்க முடியாதுங்க. வருங்காலத்தை பேசுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி. வருங்காலத்தை ஆண்டு கொள்ற நம்முடைய கர்த்தர். அவர் பேசிட்ட ஃபியூச்சர். 16. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. கர்த்தரை விட்டு நீங்கள் போடுற திட்டம் பொல்லாங்கா இருக்கும்.
இயேசுநாதருடைய பயம் இல்லாமல் நீங்கள் நான் போடுற ஆலோசனை, திட்டம், பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கும் தீமை, மற்றவங்களுக்கும் தீமை. அது பொல்லாங்க இருக்கிறது, ஹர்ட்ஃபுல், ஹார்ம்ஃபுல், அது எல்லாருக்கும் பாதிக்கும். கர்த்தர்களாத என்ன தந்த திட்டத்தை போட்டுங்க. கிறிஸ்தவனுக்கு ரொம்ப சத்தியத்தை கேட்குற ஒரு நபருக்கு சொல்றாரு அந்த இடத்துல, ஜெபாலயத்துல வந்து, அவரை விட்டு என்னத்த திட்டம் போட்டுங்கிற நீ? அவருடைய ஞானியா நீ திட்டம் போடுறதுல? அவருடைய புத்திசாலியா நீ திட்டம் போடுறதுல? அவரு மாத்திரம் சேர்த்துக்கிறது கிடையாது பிளான்ல. அப்புறம் லாஸ் ஆகி, நஷ்டம் ஆகி, துணிமணியெல்லாம் போய் நடுத்தெழுத்தான் வந்து நிக்கணும். அடி பண்ணக்கூடாது அன்பானவர்களே. நீங்க போடுற எந்த திட்டமா இருந்தாலும் அந்த திட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் வாய்க்கப்படும், கர்த்தர் விரும்பினால் வாய்க்கப்படும். அதனால அவருடைய ஆலோசனை கேட்கணும். எங்கள் அதிபதியே, ஞானியே, நீங்க வாங்க, களிமண்ணு போல இருக்கிற இந்த மண்டையில கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனை கொடுத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அவருடைய ஆலோசனை கேட்கணும். நீங்க அவருடைய ஆலோசனை கேட்காம எங்கன்னா போய் பள்ளத்துல உழுதுற போறீங்க. 17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கும்? இங்க சொல்ல போற நன்மை எது? ஆதலால், therefore, மேல சொல்ல போற வசனத்தை கண்டினியூஷன் கொடுக்குறாரு. லிங்க் அங்கதாவது 17 வந்து வேற ஏதோ பத்தி பேச கூடாது யாக்கோபு. ஆதலால், therefore, கன்க்ளூஷனுக்கு வராரு. வசனம் 13 இருந்து ஒரு சப்ஜெக்ட் பேசினு வந்தாரு இல்லையா? 13, 14, 15, 16 பேசின பிறகு 17 வந்து ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கிறது? அங்க சொல்ல போற நன்மை எது? சத்தமா என்ன நன்மை? அங்க தீமை என்ன? அப்படி பேசினா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. அங்க சொல்ல போற தீமை என்ன? வசனம் 16, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் என்னவா இருக்கிறது? பொல்லாங்கா இருக்கிறது. என்ன அந்த தீமை? அங்க சொல்ல போற தீமை மேன்மை பாராட்டுவது என்றால் என்ன? நம்மால செய்ய முடியாதது, நம்மால பார்க்க முடியாதது, நமக்கு சாமர்த்தியம் இல்லாத பேசி செய்யறதாக பேசுற பொய். அதான் வசனம் 13 பேசினாங்க. இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு வருஷம் தங்கி அங்கே வியாபாரம் செய்து சம்பாதி, அவர் சொல்றாரு, உனக்கு நாளைக்குன்றது உன்னால ஓன், அது உனக்கு சம்பந்தமே கிடையாது, அது நீ சம்பாதிக்கவே இல்லை, நாளைக்குன்றாலும் உனக்கு சொந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் பொல்லாங்க என்று வசனம் 16 சொல்லப்படுகிறது. அப்படி கர்த்தர் விட்டு திட்டம் போட்டு ஒரு வியாபாரத்தை ஈடுபட்டாலும் அந்த வியாபாரம் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, நான் கீழே சொல்ல விரும்புகிறேன். அப்போ வசனம் 17 வந்து ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், குட், நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கிறது? அப்ப நன்மை என்றால் என்ன? நாட் கமிஷன் பட் omission. If you omit what is good, that would be sin to yourself. If you commit something wrong, that is also sinful. என்ன சொல்லப்படுது இங்க? புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அன்பானவர்களே? இங்க சொல்லப்படுற நன்மை என்ன? மேல என்ன பேசுறாரு? கர்த்தருடைய சித்தத்தை பேசாமல் இருப்பது, அதாவது கர்த்தர் உங்களுடைய திட்டத்தில் ஈடுபடுத்தாமல் இருப்பது. என்ன நன்மை என்றால் கர்த்தரை எல்லா விஷயத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்துல கர்த்தரை வைக்காமல் இருக்கிறோமோ அதெல்லாமே அவனுக்கு பாவமா இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நல்லதெல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து தான். அப்போ நன்மையின் சொரூபியா இருக்கிற பிதாவாகிய தேவனை ஓரமா ஒதுக்கி வைத்து நீங்கள் போற திட்டம் எல்லாம் என்னது? பாவம் தான். அப்போ நன்றி செலுத்தாம நீங்க சாப்பிடுறது என்ன? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் கொடுத்தது அதல்லவா நன்மை. ஆகாரம் பூசிக்கிட்டு நன்றி இல்லாமல் கர்த்தர் கொடுத்ததாக சொல்லாமல் இது என்னுடையது என்று எண்ணி வீம்புகளில் மேன்மை பாராட்டி ஈடுபடுவது எல்லாமே பாவம் அன்பானவர்களே. அதனால்தான் நன்மை அறிந்தவனா இருந்து உனக்கே தெரிந்தனே இது கர்த்தர் கொடுத்ததுன்னு, உனக்கே தெரித்தன கர்த்தருடைய ஞானின்றது, உனக்கே தெரித்தன இது கர்த்தருடைய கிருபைன்றது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனாலும் அவரை சேர்க்கிறது கிடையாது. அவருக்கு அந்த ஒரு கன்னத்தை கொடுப்பது கிடையாது, கிரெடிட் கொடுப்பது கிடையாது. தெரியும் உனக்கு நல்லது எதுன்ட்டு, ஆனா நீ சொல்றது கிடையாது, அங்கீகரிப்பது கிடையாது. அதனால அது உனக்கு என்னவா இருக்கிறது? பாவம். You are committing sin because you are omitting good. கர்த்தரை ஆராதிக்கிறது உங்களுக்கு நல்லது தானே? கர்த்தரை சேவிக்கிறது நல்லது தானே? அவருடைய வேதத்தை தியானிப்பது வாசிப்பது நல்லது தானே?
செய்யாமல் போனால் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அது எனக்கு என்னவா இருக்கும்? தெரியுது எல்லாமே. அவரை தொழுது கொள்றது தான் நல்லதுன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு அகம்பாவம். லோக்கலா சொல்லணும் அகங்காரம். அவரை நான் சொல்றது நான் என்னத்த கேட்கறது? சரி போ, ரன் பண்ணி பாரு. உன் உடம்பான்றது அளவுக்கு நீ பார்க்க வேண்டியதாயிடும். நானாடா இப்படி ஆயிட்டேன்? நீ தான் அப்படி ஆயிட்டுக்கிற பாரு உன்னை நல்லா. ஏன்? நீ தான் சொல்லிங்கிற கர்த்தர் எல்லாமே நான் தானே. உன்னை நீ பாரு இப்போ. ஆதாமேவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் சொல்றது கேட்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எல்லாத்திலயும் கொடுக்கணும். எல்லாமே சொல்லிக்கிறாரு தானே. நம்மளுக்கு நல்லா புத்திக்கு தானே. ஜெபிக்கணும்ட்டு அவர் மற்றவங்க உங்களுக்கு சொல்லணுமா? ஊழியக்காரர் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்கணுன்றது? வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஞாபகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? கர்த்தரை சபையா கூடி தொழுது கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதை உங்களை உறவு டைமா உங்களை வீட்டில் கூப்பிடணுமா? Therefore it becomes sin to us. அது நமக்கு பாவமா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கேற்ற விளைவுகள் நம்ம ஃபேஸ் பண்ணோம். தொழில கர்த்தரை வைக்கணும்னு தெரியாதா? ஒரு பொருளை தூக்குறோம்னா, எருக்குறோம்னா, பொருளை தூக்கின்னு போறோம்னாக்கா அதுக்கு தெம்பு அவர் தானே கொடுக்குறாரு. அந்த தொழில ஏற்படுத்தி கொடுத்திருந்த அவர் தானே. அந்த தொழிலை பத்தி அறிவு கொடுத்திருந்த அவர் தானே. ஞானத்தை கொடுத்திருந்த அவர் தானே. அதை கற்றுக் கொடுத்திருந்த அவர் தானே. தாவீதை கேட்டீங்கன்னா சொல்லுவார், 4-5 ஆடுங்களை ஓட்டியிருந்த எனக்கு பட்டயத்தை பிடிக்க கற்றுக் கொடுத்துரு அவருன்றாரு. ராஜா கோலியாத்தை கொண்டுவரு. How to wield the weapon. எப்படி பட்டயத்தை கையாளணுன்றது அவர் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாராம். அதனால தான் இந்த எஜமான்ட்ட போயிருது, கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஆண்டவர். எது பார்த்தீங்கன்னா எது உனக்கு வேணும் கேளு, எனக்கு பேச கற்றுக் கொடுங்க. கத்தாராரு. எதை யோசிக்கணும்னு கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுக்குறாரு. எதை பார்க்கணும்னு கற்றுக் கொடுங்க, கற்று தராரு. எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுக்குறாரு. உண்மையிலே எப்படி நடக்கணும் ஆண்டவரே அத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்கிக்கின்னு இது அவருடையது என்று சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் ஈடுபடுவது ரொம்ப பெரிய பாவம். அது சக்கரையருங்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-6 கர்த்தரை விட்டு வியாபாரம் செய்த எப்படி இருக்குன்றது இப்ப அங்க சொல்லப்படுது. இப்ப நான் தான் வாசிக்கிறேன். புரியுதுங்களா? ஏன் வசனம் 4ஆம் அதிகாரம் 13 நீங்க 17 வரைக்கும் வாசிச்சதுக்கும் 5ஆம் அதிகாரம் 1-6க்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க கேட்டீங்கன்னா 2 பேரும் ஒரே கேட்டகரியான ஆள் தான். ஏனென்றால் ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4:13 கம் நவ், உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் 5:1 நான் திருப்போ 5:1 கம் நவ். அப்ப 2 அந்த கூட்டமே யாரு? வித்தியாசமுள்ள ஆட்களா? ஒரே ஆட்கள் தான். எதற்காக இந்த கம் நவ்னு கூப்பிடுறாரு? ஏன்னாக்கா ஐஸ்வர்யவான் காது கொடுக்க மாட்டான். பெரிய பெரிய வியாபாரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன் என்ன சொன்னாலும் காது கொடுக்க மாட்டான். நான் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், எனக்கு யாருடைய ஆலோசனை தேவையில்லை. அதனால இவர் கம்பல்சரியா கூப்பிடுறாரு, லிசன், பே அட்டென்ஷன், யூஆர் லூசிங் யுவர் லைஃப், செத்து போயின்கிற நீ அப்படின்ட்டு ஐஸ்வர்யவான் முக்கியமா வியாபாரிகளை பெரிய பெரிய மேக்னெட் பிசினஸ் மேனை பார்த்து சொல்ற வார்த்தை, யூஆர் டைங், பே அட்டென்ஷன். ஏன்னா அவனுக்கு காது கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வியாபாரிகள், தொழிலதிபர்கள் நீங்க பாருங்க, கண்ணு மொழி தோற்கிறதுல ஆயிரக்கணக்கான பணங்களை நான் டிரான்சாக்ஷன் பண்றேன். நீ என்னத்தை பத்தி, எனக்கு யாரை பத்தி பேசுற? நான் சொல்றது நீ கேளு. உன்கிட்ட ஜோப்ல ஒண்ணே இல்லை. நான் தான் உனக்கு கடவுள, நான் தான் உனக்கு தொழில், உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நான் தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு நமஸ்காரம் போடு. இப்ப அந்த முதலாளிகளுக்கு ஆண்டு கொடுக்க போற முதலீடு பாருங்க, 13-17 வரைக்கும் கர்த்தரை மாத்திர விட்டுட்டு யாருன்னா வியாபாரம் செய்தால் அது எப்படி இருக்குன்றது 5ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் பயங்கரமா சொல்லப்படுது. அது நான் இப்ப கீழே போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அப்போ கண்டிப்பா விஷயங்கள் இருந்திருக்கலாம். நான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த மாதிரி சொல்லி நான் கீழே இறங்குறேன். கேம்பிளிங்கை பத்தி நான் போன வாரம் சொன்னேன், நான் சொல்லுவேன் என்று. சூதாட்டம், ரைட்? பெட், ரன்னிங் ரிஸ்க், கேம்பிளிங் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். கேம்பிளிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கேம்பிளிங் என்றால் என்ன, பெட் என்றால் என்ன? இந்த மாதிரியான விதத்துல பணத்தை சம்பாதிப்பது, இந்த மாதிரியான விஷயத்துல போய் ஈடுபடுவது கர்த்தர் விரும்புகிறாரா? அதை சொல்லிட்டு தானே கீழே இறங்க விரும்புகிறேன். ஏன்னா அது அப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இந்த சூதாட்டம் எல்லாம். ஆனா இப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப மாடர்னைஸ் ஆகி நீங்க உட்கார்ந்த இடத்துல சூதாட்டம் ஆடலாம். ஆளுங்க கூட உங்களுக்கு தேவைப்படாது.
கையில் ஒரு செட்டு இருந்தால் போதும், நீங்கள் அதிலே சூதாடலாம். கேம்லிங், இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்றேன், பிறகு கீழே போக விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, சூதாட்டம் என்னன்னு. ஏன்னா இதே கேம்லிங் மெத்தடு ஊழியக்காரங்க சபையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்லணும்னு தாக்குறேன் நான். இப்போ நீ இவ்வளோ கொடு, கர்த்தர் உனக்கு அவ்வளோ தராரு, இதெல்லாம் லாட்ரி டிக்கெட்டா? நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா கர்த்தருக்காக உங்களுக்கு அவ்வளோ வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டது கர்த்தருக்காகவான்றது அவன் போட்டுனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன ஆசை, இவர் சொல்லிட்டாரு என்னது போட்டால் 10 மடங்கு வருது, பல மடங்கு வருது. அப்படி கேம்லிங் அடுத்த ஒரே ஒரு தப்பான தந்திரத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பணம் குவிஞ்சு வர்றது காரணமே இந்த ஒரு தந்திரம் தான். சூதாட்டம் என்றால் என்ன? கர்த்தர் அது வெறுக்கிறார். விசுவாசிகளாகிய நாமும் அதை வெறுக்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் வேலையை வெறுக்கவில்லை. ஆதியிலிருந்து அவர் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தார். இயேசுநாதர் இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ்ல வரும். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, வேலையால் தன் கூலிக்கு என்னவா இருக்கிறான்? பாத்திரனா இருக்கிறான். வேலை செஞ்சாக்கா அதுக்கேற்ற கூலி அவனுக்கு கிடைக்கும். ஆனா கர்த்தர் சூதாட்டத்தை வெறுக்கிறாரு. அந்த சூதாட்டம் எந்த ஒரு ஃபார்மேஷன்ல வந்தாலும் கர்த்தர் அதை வெறுக்கிறார். இது பட்டன்லயே வந்துட்டுக்குதெல்லாம், குதிரை மேல கட்டுறது. What do you mean by it? கர்த்தர் இது விரும்புறாரா? இந்த சூதாட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? கேம்லிங் அது ஒரு போதை. அநேக போதைகள் இருக்குது. அதுல ஒரு சிறந்த போதை என்னன்னாக்கா இந்த கேம்லிங் போதை. இந்த கேம்லிங் எப்படி பாவமா இருக்குது என்பதற்கு உங்களுக்கு சில 3 அடிப்படையான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 3 அடிப்படையான காரணம் தான் கேம்லிங் ரொம்ப பாவமானது என்பது நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்திய ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஒன்னாவது, we gain money without earn it. We gain money without providing goods and services. நாம் சம்பாதிக்காமல், நாம் ஒழிக்காமல் சம்பாத்தியம், பணத்தை, லாபத்தை பார்க்கிறோம். ஒழிப்பு இல்லாத பணம் கேம்லிங். முதலாவது பாவமான விஷயம். நாம் ஒழிக்காத எந்த பணமும் நம்மிடத்துல வரக்கூடாது. எதற்காக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போடுறாங்க? எதுக்கு அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறாங்க? நம்ம கிட்ட இருந்து ஒன்று பொருள் போகணும், நம்ம கிட்ட பணம் வர வேண்டும் என்றால். இல்லாவிட்டால் நம்முடைய சர்வீஸ் போகணும், நமக்கு பணம் நம்ம கைக்கு வரணும்னாக்கா. பொருளும் போல, சர்வீஸும் போல, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே போத பட்சத்தில் பணத்தை மாத்திரம் நம்ம எதிர்பார்த்தோமே ஆனால் தட் இஸ் கேம்லிங். இது முதலாவது ரீசன். இது காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஒழிச்சிருக்கிறேன், அதுக்கேற்ற கூலி எனக்கு கொடுந்தா கர்த்தர் சொல்ற வார்த்தை, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன் அவனுக்கு கொடு. காலில இருந்து கீழ ஒண்ணுமே ஒழிக்காத உக்காந்த இடத்துலயே இவ்வளவு போட்டோன்னு இவ்வளவு அமுக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சர்வீஸ் கொடுக்காம, எந்த ஒரு கூட்ஸ் கொடுக்காம, பொருளும் இல்லை, உழைப்பும் இல்லாத வெற பணத்தை மாத்திரம் பார்ப்பீர்கள், ஆனால் அது பெரிய பாவம், திருட்டுத்தனம். விஷயம் இது. Gaining money without goods and services is sinful. That's gambling. First, ரெண்டாவது, we gain money at other people's loss. புரிஞ்சுதா? நாம மத்தவங்களுடைய நஷ்டத்தை ஏற்படுத்தி மத்தனுடைய பணத்தை எடுத்துக்கொள்கிறோம். மற்றவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி பணத்தை எடுத்துக்கொள்கிறோம். This is gambling. உங்களுக்கு ஒன்று போட்டாக்கா 10 அல்லது 20, 30, 40 மடங்கு அவன் தரானாக்கா, நடத்துறவன் தர்றது கிடையாது, மற்றவங்களிருந்து பிடுங்கி கொடுத்துன்னு இருக்கிறான். அப்படி மற்றவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி மற்றவங்க ஜோபில் இருக்கிற பணத்தை தூக்கி உங்க கையில கொடுப்பது தான் கேம்லிங். கெய்னிங் மணி அட் அதர் பீப்புள்ஸ் லாஸ். அவன் சும்மா தர்றது கிடையாது, மற்றவங்க பணத்தை திருடி கொடுத்துன்னு இருக்கிறான் நம்ம கிட்ட. அவன் ஜோபை காலி பண்ணிட்டு அவன் ஜோப்ல இருந்து இருக்க பணத்தை தூக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு அது ஒரு சர்வீஸ் மாதிரி இவன் பண்ணி இவன் பணத்தை போனிங்கிறான், மிடில் மேனா. இதுதான் சூதாட்டம். அப்படி மத்தவனை ஏமாத்தி அவன் ஏற்கனவே ரெடியாகிறான் எல்லாத்துக்கும். அவனுடைய ஒட்டுமொத்த ஜோபை காலி பண்ணி ஒரு விதமாக தந்திரமாக எடுத்து அவன் கண்ணை மயக்கி அவனை பாப்பராக்கி அவனுடைய பணத்தை எடுத்துக்கொள்வதுதான் சூதாட்டம். ஆகையால் தான் சூதாட்டம் ரொம்ப பெரிய பாவம். மூணாவது காரணம், we are creating a risk that we did not face before. நாம இதுக்கு முன்னாடி சந்திக்காத பெரிய பாதிப்பை இந்த ஒரு சூதாட்டத்தினால சந்திக்கிறது
சந்திக்க போவது அதிக நிச்சயம், அதுதான் ரொம்ப பெரிய பாவம். ஆனா இன்சூரன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கேம்பிளிங். இன்சூரன்ஸ் எதுக்காக பண்ற சொல்லுங்க பார்க்கலாம்? சேஃப்டி ஃப்ரம் வாட்? ரிஸ்க். ஆனா கேம்பிளிங் பிஃபோர் ஹேண்ட் இட்ஸ் ரிஸ்க். நாம ஆபத்துல விழுந்துருமோ, நமக்கு நஷ்டம் உண்டாடுமோ என்று சொல்லி முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். அது நல்ல விஷயம். ஆனால் கேம்பிளிங்ன்றது நம்ம ரிஸ்க தேடின்னு போறோம். ஆகையால் தான் கேம்பிளிங் இஸ் டேஞ்சரஸ். அது ரொம்ப பெரிய பாவம். அதில் நீங்களும் நானும் ஈடுபடவே கூடாது. சும்மா காசு வருதுன்னா சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று மற்றவங்கள்ட்ட திருடி கொடுப்பாங்க, இல்லை உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வழிச்சின்னு போவானுங்க. அது ஒரு திருட்டுத்தனம், ஏமாற்றம், அது ஒரு போதை. அந்த ஒரு கேம்பிளிங்ல நீங்கள் நான் ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு கேம்பிளிங்ல ஈடுபட சும்மா காசை போட்டு வாங்கிட்டு அதுல பல மடங்கு பணத்தை எதிர்பார்க்கிற புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த பணத்துல விரும்புகிறவர் அல்ல, விரும்புவதே கிடையாது. கர்த்தர் இல்லாத போட்ட திட்டத்தின்படி வியாபாரம் செய்தவர்கள். 5ஆம் அதிகாரம் 1-6. இப்ப கொஞ்சம் கவனி. இந்த அதிகாரம் வசனம் 1. Come now you rich. 5. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். யார் இந்த ஐஸ்வர்யவான்கள்? இந்த ஐஸ்வர்யவான்கள் எப்படி ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் தெரியுமா? முதலாவது இந்த ஐஸ்வர்யவான் இவனுக்கு கூப்பிடுற அளவுக்கு இவன் கிடையாது. எப்படி வந்துச்சு பணம் இவன்ட்ட? அப்போ சம்பாதிச்சு கொடுத்து போனாரா? ஏன்னா சில நேரத்துல பசங்க பணக்காரருக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ். அவங்க கடினமா ஒழிச்சிருப்பாங்க. ஒழிச்சு அவங்க அனுபவிக்காம சேர்த்து வச்சு பசங்க கூட்டு போகும்போது அவங்க பணக்காரனா வராங்க. அது நீதிமொழியில தெளிவாய் சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வீட்டையும் அந்தஸ்தையும் சேர்த்து வைக்கிறவர்கள். அப்படியே பணக்கார ஆகணும். நீ இங்க சொல்லப்படுற பணக்காரர் எப்படி ஆனாங்க தெரியுமா? வசனம் 4, 5-4. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமா என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப உங்களை கேட்கிற, இந்த ஐஸ்வர்யவான்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள்? எப்படி ஆனாங்க? கடினமா ஒழிச்சா? இப்ப புரியுதா? தேவன் இல்லாத வியாபாரம் செய்தா எப்படி இருக்கணும்ன்றது? ஒருத்தன் மாத்திரம் தான் பணக்கார ஆவான், மற்றவங்க யாரும் பணக்கார ஆக மாட்டாங்க. இவங்க பணக்கார ஆயதுக்கு காரணமே கடினமாய் ஒழிச்ச, வயல்ல வேலை செய்த, வெயில்ல வேலை செஞ்ச, கடினமாய் பிரயாசப்பட்ட கூலிக்காரருடைய கூலியை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய இந்த ஐஸ்வர்யம், அவர்கள் என்னென்ன ஐஸ்வர்யம் பைதாவே? முதலாவது வசனம் 1, ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். வசனம் 2, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. கொஞ்சம் கவனிங்கள், ஐஸ்வர்யத்தை பத்தி இங்க சொல்லப்படுது. என்ன இருக்குது? முதலாவது ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது வஸ்திரம். வசனம் 2. 3, உங்கள் பொன்னும் வெள்ளியும் வஸ்திரமும் நிரம்பி இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தை வாசிச்ச ஞாபகம் இருக்குதா? உங்கள் ஜெபாலயத்தில் ஒருவன் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனாய் வெள்ளியும் பொன்னும் தரித்தவனா உள்ள வந்தால் அந்த ஐஸ்வர்யவான்கள். அந்த ஐஸ்வர்யம் எந்தளவுக்கு குவிச்சு வச்சிருக்காங்கனாக்கா, அங்க வசனம் 2-3 தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஸோ அவங்களுக்கு 13, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து, என்ன வார்த்தை, சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, லாபத்தை பார்ப்போம் என்று சொன்னவர்களே, பார்த்தார்கள் லாபம்? எஸ், பார்த்தார்கள். 5ஆம் வசனம் 1 நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தரை விட்டு இவங்க செஞ்ச வியாபாரத்துல லாபத்தை எல்லை மீறி பார்த்தார்கள். ஆனா அந்த வியாபாரம் எப்படி, அந்த லாபம் எப்படி வந்தது என்பதான கேள்விக்கு கூலிக்காரருடைய கூக்குரல், கூலிக்காரருடைய சம்பாதித்தை பிடித்து வைத்தீர்கள். கூலிக்கார ஒரு ஷேர் ஹோல்டராக தன்னுடைய பணத்தை உன்னுடைய பிசினஸ்ல போடலாம். அவன் போட்டிருக்கிறது என்ன? சர்வீஸ், உழைப்பு. அவன பணத்தை பிடித்து வைத்தாய், லாபம் வந்துச்சா? லாபம் வந்தது. அடுத்த கேள்வி, பிசினஸ் மேனுக்கு என்ன ஃபியூச்சர் யார் சொந்தமாக்கி இருக்கிறது என்பதான கேள்விக்கு பதில் ப்ராஃபிட். இப்போ யாக்கோபு சொல்றாரு, சரி உன் கணக்குப்படியே வருகிறேன். கர்த்தரிட்டு திட்டம் போட்டாய், ஐஸ்வர்யவனானாய்,
லாபத்தை சம்பாதித்தாய், அந்த லாபம் உன்னை ஃபியூச்சரை காப்பாத்துமா? அந்த லாபம் ஃபியூச்சரை ஆண்டு கொள்ளுமா என்பதான கேள்வி யாக்கோபு கொடுக்குற பதில். வசனம் 2:3. உங்கள் ஐஸ்வர்யம் என்ன வார்த்தை? அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரும்பிடித்தது. உன்கிட்ட இருக்கிற எது ஒன்றும் உன் ஃபியூச்சரை காப்பாற்றவோ உன்னை காப்பாற்றவோ முடியாது. உனக்கு ஃபியூச்சரை கொடுக்க வாய்ப்பில்லை. அவை எல்லாமே அழிந்து போயின. ஸோ ஃபியூச்சருக்கு லாபம் அல்ல ஆதாரம். சொல்லுறது புரியுதா? மேல சொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அதை துரும்பிடிக்கிற அளவுக்கா வச்சுன்னு இருக்கிறது. நீ அங்க வேலைக்காரன் வயல்ல வேலை செய்து வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு தேவையான அடிப்படையான ஆகாரம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு கடினமா ஒழிச்சினுடைய கூலியை பிடிச்சு வச்சுக்கின்னு அதை சேர்த்து 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 வச்சு எல்லாமே பொட்டரித்து போயின, அழிந்து போயின, துரும்பிடித்து போயின. ஆகையால் இந்த லாபம் அவர்களுக்கு பிரயோஜனம் அல்ல, மாறாக வசனம் 14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற என்னவா இருக்கிறது? புகையை போல் இருக்கிறது. இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி புகையா மாறுன்றதை பத்தி கீழே யாக்கோபு பேசுறாரு. நன்றாக கவனிக்கணும். உங்களுடைய தொழில், கூலியாளருடைய கடினமாய் ஒழிச்ச உழைப்பாளிகளுடைய பணத்தை இவர்கள் சுருட்டி இவங்க ஐஸ்வர்யவன்களா இருக்கிறாங்க. அதுக்கு காரணமே தேவனை கிட்ட சேர்க்கல. புரியுதா? எதற்காக நீங்கள் உங்கள் பெருமைகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று 4:16 சொல்லப்பட்டது. அது பொல்லாங்க இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஏன் அது பொல்லாங்கு? தேவன் இல்லாமல் நீ செய்யறது எல்லாமே மற்றவங்களுக்கு ஆபத்து, உனக்கும் ஆபத்து. அது இவனுக்கு பண்ண அந்த வியாபாரத்தில் தேவன் இல்லை, தெய்வ பயம் இல்லை, தேவனுடைய விசுவாசம் இல்லை, தேவனுடைய ஞானம் இல்லை. ஆகால் இந்த வியாபாரத்தில் மற்றவங்கள்ட்ட கொள்ளையடித்தார்கள். தெய்வ பயமும் தெய்வ ஞானமும் இல்லாத பட்சத்தில் அந்த கொள்ளடித்த பணத்தை இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனை கேள்விக்கு வசனம். பூமியிலே நீங்கள் என்ன வார்த்தை? சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். பயங்கரமான வார்த்தைங்க அது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து, ட்ருஃபே என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வெறும் பாவமான வேசின் ஸ்திரீகளோடு கூட நீ நடனம் ஆடிக்கொண்டிருந்தாய். அந்த மீனிங் தான் அது. எஃபமசி என்பதன வார்த்தைக்கு வேசிதனம் செய்கிற ஸ்திரீயோடு கூட ஆடுவது இருக்குதா? கெட்ட குமாரன் அப்பா கிட்ட இந்த ஐஸ்வர்யத்தில் எடுத்துன்னு எங்க போனான்ட்டு தூர தேசத்திற்கு போனான். எதற்காக? அவங்க அண்ணாவை கேட்டா தெரியும். அவங்க அண்ணன் என்ன சொன்னா? அப்படி உன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்துக்கின்னு வேசியோடு கூட செலவழித்தவன், கூலிக்காரனுடைய கூலியெல்லாம் திருடி வச்சுக்கின்னு நீ நைட்டில் பப்புக்கும் குடி போதைக்கும் பெண்களோட ஆடிக்கின்னு அதுங்க மேலே பணத்தை எரிச்சிக்கின்னு இந்த மாதிரி ஆட்ட ஆடிங்கிற அப்போ பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வேலைலாம். அவங்க அங்கே சொல்ல போகிற வார்த்தையோட அர்த்தம் அது. எஃப்எம்எஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெண்கள், ஸ்திரீ, வேசனம் செய்கிற ஸ்திரீயோடு கூட அதுங்களை போலவே நடனம் ஆடுறது. நாங்கள் கோடிக்கணக்கான பணம் உழைப்பாளியோட உழைப்புலேருந்து வந்துட்டே இருக்கோம். இவனுக்கு வேற வேலைட்டு இல்லாத இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. தெய்வ பயம் இல்லை. அதனால தான் 14 சொல்லப்படுது ஈவில். கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கர்த்தருடைய தெய்வம் இல்லாம கர்த்தர் ஓரமா ஒதுக்கி வச்சு அவரோட தெய்வில் நீங்க கொஞ்சம் சம்பாரிச்ச உடனே பணம் வந்த உடனே இதுதான் போவோம் மைண்டு. நான் என்னத்துக்கு வேலை செய்யணும்? பணம் பாட்டுக்கு பணம் வந்துனுக்குது, போட்டிருக்கிறேன், வேலை பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வேற எந்த வேலை இல்லை. அதனால இந்த மாதிரி வசனம் 5 பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். பெரண்டி எழுமின்கிற நீ சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடுக்கும் நாளில் நடக்கிறது போல நான் அந்த வார்த்தைக்கு நான் சீக்கிரமா கீழே வருவேன். இப்போ கர்த்தர் ப்ரூவ் பண்ண வேண்டியதாகுது ஃபியூச்சர் யார் கையில் இருக்குதுன்ட்டு. ஃபியூச்சர் நீ சம்பாதிச்ச ப்ராஃபிட்ல இல்லை. இப்போ கர்த்தர் வாஸ்திக்கிற விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக போகணுமா இருக்குது, நேரம் இல்லை. ப்ராஃபிட் determines future according to the businessman. God says no. Profits that you hoarded, rusted, your profit won't determine your future. உன்னுடைய லாபம், உன்னுடைய சம்பாத்தியம், நீ சொல்ற பணம் உன்னோட ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ணாது. நான் தான் தலையெழுத்த மாத்துறதுன்றார் கர்த்தர். இப்போ கர்த்தர் ப்ரூவ் பண்ணுறாரு ஃபியூச்சர் நீ சம்பாதிச்சு வச்ச பொண்ணு வெளிக்கிட்ட இல்லைப்பா, ஃபியூச்சர் என் கையில் இருக்குதுன்ட்டு. ஆகையால் 5:6
பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். உங்க இருதயத்தை நீங்க போஷித்திருக்கீங்க. ஒரு ஆடு நல்லா புசு 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 புசுன்னு கொளுத்த ஆடா இருந்தா அதை எப்படா வெட்டலாம், எப்படா அச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்போம். கர்த்தர் அங்க சொல்றாரு, நீ இவ்வளோ சுகபோகத்து இருக்கிறதுக்கு காரணமே நீ அப்படியே மேல அப்படியே போயிட்டு இருப்போ, உனக்கு அப்படியே உன்ட்டு ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால உன் ஃபியூச்சர் நீ நினைக்கிற மாதிரி 2-3 வருஷம் வாழணுன்ற நீ எதிர்பார்க்க கூடாது. நீ எவ்வளோ கொளுத்துன்னு இப்பிரபஞ்சத்தின் இச்சையில மூழ்கி 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 உன்னுடைய சம்பாத்தியத்தை அதுக்கு நீ ஒதுக்கி உன்னுடைய சரீரத்தை செலவழித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறியோ, சீக்கிரமாய் உனக்கு சங்காரம் உண்டாகும். வசனம் 5 அவர்கள் செய்த பாவத்தை எடுத்து போதித்த உண்மையான ஊழியக்காரர்களாகிய நீதிமான்கள் என்ன செய்தார்கள்? வசனம் 6 நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துனாக்கா போலீஸ் உன் கையில இருக்கிறாங்க, ஜட்ஜு உன் கையில இருக்கிறாங்க, கோர்ட்டு உன் கையில இருக்குது. நீதிமான் கையில யாருமே இல்லை. ஆனா நீதிமானின் செய்யற பாவத்தை எதிர்த்து தெரிவிக்கிறார். யோவான் ஸ்நானன் தெரிவிக்கலையா ஏரோது பண்ணது பாவம் என்று? உன் சகோதரனுடைய மனைவி வைத்திருக்கிறது பாவம் என்று ஏரோது முகமுகமாய் முகதாட்சியம் இல்லாமல் கடிந்து கொண்டான் யோவான் ஸ்நானன். அதற்கு அவருக்கு என்ன பண்ண? அப்படி தூக்கின் போய் சிறையில் அடைத்து வைத்தான். அதே போல இங்க இருக்கிற நீதிமான்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. என்ன வார்த்தை? அவன் உங்களோட கூட எதிர்த்து நிற்கவில்லை. யார் எதிர்த்து நிற்கிறது? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் 4 அதிகாரத்தை யார் எதிர்த்து நிற்கிறது? அதனால தான் நீதிமான் எதிர்த்து நிக்கல, என் கர்த்தர் நிக்கிட்டவன் கூட விட்டுட்டா. அப்படி பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா? கர்த்தர் மனுஷன் நியாய விசாரிச்சு நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, தேவன் நியாய விசாரிச்சு நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, என்ன தேவை? 2-3 சத்தமா அந்த 2 சாட்சிகளை யாக்கோபு ரொம்ப அழகா அங்க சேர்த்திருக்கிறாரு. நிரூபிச்சிட்டாரு, நீங்க கர்த்தரால் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று 2 சாட்சிகளை கொடுக்குறாரு. இப்போ வாசிக்கிறேன். 1 வாசி. இப்போ கொஞ்சம் கவனிங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ அது ஐஸ்வர்வான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்க, ஏன்னா சாவ போறீங்க. இப்போ இருக்க சுகபோக நல்ல பணத்துல மெதிக்கின்னு எதோ செய்யணுமே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற நீ, குதூகலமா இருக்க நீ நினைச்சு இருக்கிற சொல்ற அழு. எதற்காக அழு? மனம் திரும்புதலுக்காக கிடையாது. நோ 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 நோ. மனம் திரும்புதல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? வசனம் 8 4 வசனம் 7, 8, 9. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, யாரு பாவத்திலிருந்து விசுவாசிகள் சொல்றாரு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தின வார்த்தை அழுங்கள். திஸ் இஸ் ரிப்பன்டன்ஸ். இது மனம் திரும்புதலுக்காக அடுத்த அழுகை. ஆனா இங்க சொல்ற பாரு, அழுகை மனம் திரும்புதலுக்கான அழுகை அல்ல. பிறகு கர்த்தர் கொடுக்குற அடியை இப்பயே பார்த்து அழு, சந்தோஷப்பட்டு கதை. அதனால சொல்ற வார்த்தை 5:1 ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். 2 உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் ஒட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரும்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக என்ன வார்த்தை? சாட்சியா இருந்து. முதலாவது சாட்சி இது எது? யுவர் ப்ராஃபிட். உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய லாபமே உனக்கு சாட்சியா நிற்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி இது. கர்த்தர் எவ்வளவு அவரோட வார்த்தைக்கு கர்த்தர் எப்படி நிற்கிறார் கவனிங்கள். இது முதலாவது சாட்சி. உண்டது எல்லாமே துரும்பிடித்து போயிருக்கிறது. ஏன் துரும்பிடித்து போயிருக்கிறது? அது எது ஒன்று உந்து கிடையாது. அது விரோதமாக சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அதுக்கப்புறம் ஒன்று சீக்கிரம் வர வசனம் 4 2வது சாட்சி. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு என்ன வார்த்தை? கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. 2வது சாட்சி பாதிக்கப்பட்டவர்கள். முதலாவது சாட்சி ஒளித்த உழைப்பாளிகளுடைய சம்பாத்தியம் சாட்சியா நிற்குது. 2வது வசனம் 4 பார்க்கும் பொழுது ஒளித்தவர்களுடைய கூக்குரல் சாட்சியா இருக்கிறது. தேவன் சேனைகளின் கர்த்தருடைய செவிகளில் எட்டினது. 2 testimonies. 2-3 சாட்சிகளால் எல்லா காரியங்களும் நிலவரப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால இப்ப கர்த்தர் இவங்களை
சங்காரம் பண்ணுவதற்கு 2 சாட்சிகளை ரொம்ப அற்புதமாய் 1ல இருந்து 6ல சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது உனக்கு சாட்சி கொடுக்குது, எல்லாம் துரும் பிடிச்சு போயிருக்குது, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது. வார்த்தை கவனிங்களா, கூக்குரல் இடுகிறது. ஒளிப்பாளிகளுடைய உழைப்புக்கு தக்க கூலி கூட கொடுக்காம இருக்கிறதுனால அவங்களுடைய உழைப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான். என்ன அந்த கூக்குரல் இருக்கிறது? ஜஸ்டிஸ், விண்டிகேஷன், ஜஸ்டிஸ், விண்டிகேஷன். உங்கள்கிட்ட கோர்ட் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கவங்கள்ட்ட வந்தா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே உண்டு இருக்குது. பயங்கரமான ஒருத்தர் இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தர். அவரது ஒரு சேனை இருக்குது. சேனையை பத்தி இங்க பேசியிருக்கிறேன் சகாரியா புஸ்தகத்துல இருந்து. என்ன பேர் எடுத்திருக்கிறாரு பத்தியா? பழைய ஏற்பாடு பதம், கர்த்தருடைய பதம் அது. உன்ட்டு இப்பிரபஞ்சத்தின் சேனை இருக்கலாம், எல்லா செத்து போற சேனை, புழு பூத்து போற சேனை. அது என் கர்த்தர்ட்ட ஒரு சேனை இருக்குது, அக்கினிமயமான சேனை. அது சேனைகளின் கர்த்தருடைய செவியில போய் அந்த கூக்குரல் விழுந்திருக்கிறது. என்ன அந்த கூக்குரல் இருக்கிறது? ஆண்டவரே, நியாய விசாரியும், நீதியை நடப்பியும், நியாயத்தை கொண்டு வாரும், இந்த நியாயத்தை கேளும், தயவுசெய்து நியாயத்தை விசாரியும், நியாயாதிபதியே வாரும். அந்த முஞ்ச அப்புறத்தை அடுத்தவரை பார்க்க போறோம். நியாயாதிபதிக்கா காத்திருக்குன்னு கீழே சொல்லுவாரு. ஜஸ்டிஸ். ஸோ எல்லாமே நிரூபிஷன் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஷார்ட்டா. எவ்வளோ புரிஞ்சுன்னு தெரில, ஆனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிய வேண்டிய தகவலாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ கர்த்தர் அடிக்கிற அடியை பற்றி சொல்லி முடிச்சுட்டா டீட்டெயிலெல்லாம் சொல்ல மாட்டேன், ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இவங்களுடைய ஃபியூச்சர் இவங்க கையிலையோ, இவங்க பணத்து கையிலையோ, இவங்களோட லாபத்து கையிலே இல்லை, இவங்களுடைய ஃபியூச்சர் என் கையில் இருக்குது என்பதற்கு கர்த்தர் இப்போ ஒரு அடி கொடுக்க போறாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை வாசி நிப்பாடிடுவேன். அடுத்த வாரம் நான் தொடர விரும்புகிறேன். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய், நியாயமா அல்ல, அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. 2 சாட்சிகள். வசனம் 3ல அவங்கள்ட்ட இருக்கிற லாபம், கூலிக்காரருடைய கூலி. வசனம் 4ல கூலிக்காரருடைய கூக்குரல். 2 சாட்சிகள் நிலவரப்பட்டவருக்கு. வசனம் 5, பூமியிலே நீங்கள் அந்த கூலி வைத்து என்ன செய்தீர்கள்? சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். வெரி குட், டைம் ஹஸ் கம். வெற்ற நேரம் வந்துச்சு. இப்ப அந்த சவுண்டே இருக்காது பாரு. வசனம் 6, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களுடைய எதிர்த்து நிற்கவில்லை. பாப்பா, கூலிக்காரனுடைய கூலி பிடிச்சு வைக்கிறது இல்லாம அந்த கூலிக்காக ஒரு எதிர்த்து சவுண்டு போட்டாக்கா அவனுக்கு கொண்டு போட்டுருது. வசனம் 3, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். அடுத்த வார்த்தை என்ன? கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். என்ன மீனிங் அது? கடைசி நாட்கள். 4:13 அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கு அல்லது நாளைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு பேர் கொடுத்தாரு. என்னது? கடைசி நாள். The last days has come. உனக்கு கடைசி நாட்கள் தொடங்கினது. அவர் ஃபியூச்சர் அவர் கையில் இருக்குதுங்க. அவர் சொன்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு தான் உனக்கு லாஸ்ட் நாள், நாளைக்கு தான் நம்மளுது உங்களுக்கு லாஸ்ட் நாள். அடுத்த மாசம் உனக்கு லாஸ்ட் மந்த்னா லாஸ்ட் மந்த், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கொழுப்பு நிறைந்த இருதயத்தை திருப்ப கொழுப்புனால நிரப்புவதற்கு நாட்கள் நான் ஒதுப்பது கிடையாது. உனக்கு கடைசி நாட்களை நியமித்தேன். உன் ஃபியூச்சரு உன் தலையெழுத்துல என் கையில இருக்குது. It will begin. The last days என்னன்னு தெரியுமா? அங்கிருந்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு தொடங்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாடு எப்போலாம் கடைசி நாள் என்று சொல்லப்படுதோ, உலகத்தானுக்கு பயத்தையும் பீதி ஏற்படுத்துகிற நாள் அது. கர்த்தர் இப்போதெல்லாம் கடைசி நாள் என்று சொல்றார். இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை 2 சாட்சிகள் கிடைத்த பிறகு லாஸ்ட் டேஸ் began. புவேர், ஜாக்கிரதையாரு. உனக்கு லாஸ்ட் டேஸ் குறிக்கப்பட்டது, தூக்கு நாள் குறிக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது. டேஸ் வெரி நியர். அதை மாற்ற முடியுமா? உன் பணத்தை வச்சு ஒன்றும் மாற்ற முடியாது. எல்லாம் துரும் பிடிச்சி அதை ஒன்றும் மண்ணுக்கு மண்ணாக்குற பார்க்குறியான்றார் கர்த்தர். அதனால ஊழியக்காரர்கள் கூட தினங்களுடைய கடினமான உழைப்பின் பணத்தை திருடுற புத்தி இருக்கக்கூடாது.
ஊழியக்காரன் கூட தான் செஞ்ச வேலைக்கு தக்கதாக தான் அவன் வர கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த ஒரு காணிக்கையிலிருந்து தன்னுடைய வருமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உழைப்பு போடாம, சர்வீஸ் கொடுக்காம, சேவையை காண்பிக்காம, பணத்தை மாத்த திருட்டு தனமா எடுத்து சாப்பிடுறது கர்த்தர் பார்வைக்கு அது ஒரு பெரிய சூதாட்டமாக தெரிகிறது. என்ன வேலை செஞ்ச நீ? என்ன சர்வீஸ் கொடுத்தாய்? என்ன சேவை செய்தாய்? இவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு கர்த்தர் அவ்வளவு கொடுப்பார் என்ற பொய்யை சொல்லி ஜனங்களை மயக்கி போதையை ஏற்படுத்தி பணத்தை திருட்டுத்தனமா எடுப்பது ஒரு பெரிய ஒரு சூதாட்டம். அதுல அநேகருடைய உழைப்பு இருக்கிறது. மாசம் ஒரு சின்ன ஒரு காணிக்கை தந்து ஒரு குடும்பம், ஒரு சகோதரன் கொடுக்கறானாக்கா அவனுடைய ஒரு மாசம் உழைப்பது. ஆகையால் கர்த்தரை விட்டு திட்டம் போட்டு நல்ல ஊழியத்துல அவங்களுடைய தொழில ஈடுபட்டு பணத்தை பார்த்தவர்களை பார்த்த கர்த்தர் சொல்ற வார்த்தை, லாஸ்ட் டேஸ் began. கடைசி நாள் உனக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் உனக்கு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பில்லை. உன்னுடைய பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பில்லை. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் இனி உன்னுடைய காதுல செவில விழப்படாது. ஏன்னா பேசின நீதிமான்களை கொன்று போட்டாய். வசனம் 6. No more chance of repentance given. இந்த மாதிரி நாட்களுக்கு மறுபடியும் மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. Lord determined their destination. அவங்களுடைய கடைசி லக்கையை கர்த்தர் நிர்ணயித்தார். ஃபியூச்சர் கர்த்தரோட கருத்தில் இருக்கிறது. என்ன அந்த கடைசி நாள்? எப்போ அவங்களுக்கு அந்த கடைசி நாள்? அந்த கடைசி நாள் எப்படி இருக்கும்? இல்லை நம்ம அடுத்தவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க ஃபியூச்சர், என் ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது? அப்போ அதை கரெக்டாக எப்பவுமே சொல்லணும். நாளைக்குன்றது என் கர்த்தர் கையில் இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாத்துலையும் கொடுத்துருங்க தயவு செய்து. அவரை விட்டு எது ஒன்றும் நீங்களாலும் செய்ய போகக்கூடாது. நாளைக்கு அந்த சர்ச்சை கட்டி அப்படி பண்ணிடு இப்படி பண்ணுறது நான் பேசுன்னு வைங்களேன், கர்த்தர் என்னப்பா சொல்ற, உனக்கு கடைசி நாள் நியமிஷ்டம் பண்ணுவார். நாளைக்கு என்பது என் கர்த்தருடையது. அடுத்த வாரம் என்பது என்னுடைய கர்த்தருடையது. அடுத்த மாசம் என்பது என்னுடைய கர்த்தருடையது. அடுத்த வருஷம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் சித்தம் கொண்டால் நீங்கள் நானும் சுவாசிப்போம். அவர் விரும்பினால் நீங்கள் நானும் சுகமாய் வாழ்வோம். அவர் விரும்புறாரா? ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு அவர் என்ன கொடுத்தாரோ அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீர் வாழ வைத்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் புதிய நாளிலே அவர் புதிய கிருபையை தருகிறார். புதிய நாளில் அவருடைய கிருபை புதுசா இல்லைனாக்கா அது நமக்கு பழைய நாள் போல இருக்கும். பழைய நாள் இருந்துச்சுனாக்கா அணிலிருந்து கடைசி நாள் தொடங்கும்.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின்